அளவு இது விளைஞ்சு வரையில நான் இந்த எலிஃபெண்ட் உள்ளி என்று சொல்லப்படுறத நான் உங்களுக்கு ஜூலை கடைசி அல்லது ஆகஸ்ட்ல காட்டுவேன். இதே மாதிரி பின்னுக்கும் அங்கே நட்டுருக்கினா அதில் பின்னுக்கும் நட்டுருக்கிறது எலிஃபெண்ட் உள்ளி தான். இது அதை தொடர்ந்து முன்னுக்கு அதாவது எவ்வளோ உயரமாக நட்டுருக்கேக்கிலே எப்படி விளைச்சல்ன்றதை நீங்கள் பார்க்கலையே தெரிஞ்சு கொள்றீங்க. அதுக்கு முதல் உள்ள இந்த உள்ளி நோமல் உள்ளி. அந்த நோமல் உள்ளியே வீட்டுக்கு வீடு ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக நட்டுருக்கணும். கீழே நடைக்குள்ள சூடு குறைவாக இருக்கிறபடினால கொஞ்சம் மெல்லியதண்டா இருக்கும். இங்கே இதை பார்க்கல எவ்வளவு கொஞ்சம் பெரிய இன உள்ளி மாதிரியே வந்திருக்குது. ஏனென்று சொன்னால் காரணம் இந்த உயர்த்தி நடைக்குள்ள கொம்போஸ்ட் எல்லாம் போட்டு நோமல் மண்ணோட கொம்போஸ்ட் போட்டு பசல மண் இது கண்டு போட்டிருக்கணும். அப்படி போடக்குள்ள எவ்வளவு சாஃப்டாக அதாவது இறுகாமல் இருக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த மண் இறுகாமல் எவ்வளவு லூஸாக இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு விளைச்சலை